ஒரு 5 பிரிவினரிடம் இந்த கடலரிப்பு சம்பந்தமாக கடந்த 18/1/2025 அன்று நானும் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் திருச்செந்தூர் ஆய்விற்கு சென்றிருந்தோம். அப்பொழுது ஒரு 5 பிரிவினரிடம் இந்த கடலரிப்பை நிரந்தரமாக தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சாத்தியக்கூறுகள் ஆராய சொல்வதற்காக அவரிடம் ஒப்படைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் IIT மெட்ராஸ் அவர்களும் கடலோர ஆராய்ச்சிக்கான தேசிய மையம் NCCR நிறுவனமும் தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம் NIOTயும் தமிழ்நாடு மீன்வளத்துறை அதேபோல் நபார்டு துறையை சார்ந்த தொழில்நுட்ப பிரிவினரும் இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் சுந்தரவடிவேல் அவர்களும் இன்றைக்கு கான்ஃபரன்ஸ் வீடியோ காணொலி காட்சியிலே பங்கேற்றார்கள். அவர்கள் 5 பேர்களும் கொடுத்த அறிக்கையை இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மேற்கொண்டோம். அதில் ஒரு 3 பேருடைய அறிக்கை ஒத்துப்போகின்றது. 2 பேருடைய அறிக்கை அதிலிருந்து சற்று மாறுதல் இருக்கின்றது. ஆகவே மீண்டும் அவர்கள் 5 பேரையும் ஒருங்கிணைந்து துறையினுடைய ஆணையாளர் அதேபோல் மீன்வளத்துறையினுடைய ஆணையாளரோடு கலந்து பேசி தொடர்ந்து இந்த கூட்டத்தை நடத்த சொல்லியிருக்கின்றோம். அவர்கள் இன்று நாளைக்குள் எது இறுதி செய்யப்பட வேண்டும், அப்படி இறுதி செய்யப்படுகின்ற அந்த பணிகளால் நிரந்தர தீர்வுக்கு என்ன வழிவகைகளோ அதை அறிக்கையாக தயாரிக்க சொல்லியிருக்கின்றோம். அந்த அறிக்கை பெற்றவுடன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அநேகமாக திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைக்குள் இந்த பணிகள் நிறைவுற்று அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு உடனடியாக பணிகள் தொடங்குவதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். இந்த பணிகள் முழுமையடைந்தால் நிச்சயமாக கால் உள்ளளவும் இந்த கடலரிப்பு என்பது இந்த கடலரிப்பால் பக்தர்கள் திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கும் அதேபோல் கடலில் அவர்கள் காலகாலமாக பின்பற்றுகின்ற கடலினுடைய தண்ணீரில் குளிப்பது அதேபோல் கடலுடைய தண்ணீரில் கால் நனைப்பது போன்ற அனைத்து அவர்களுடைய காலகாலமாக அவர்கள் பயன்படுத்துகின்ற இறை வழிபாட்டிற்குண்டான வழிமுறைகளும் எந்த வகையிலும் பாதிக்கப்படாத அளவிற்கு இருக்கும் என்று நம்புகிறோம். அதுதான் ஒரு முடிவுக்கு வரவில்லை. 5 நிறுவனங்கள் இந்த ஆய்வினை மேற்கொண்டது. 3 நிறுவனங்கள் ஒரே மாதிரியான அந்த தடுப்பு பணிகளுக்கு அறிக்கை தந்திருக்கின்றது. 2 நிறுவனங்கள் அதில் டெக்னிக்கல் கொஞ்சம் மாற்றி அமைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எதையும் தள்ளிவிடாமல் உதாசனப்படுத்தி விடாமல் அந்த 5 குழுவினையும் மீண்டும் அழைத்து ஒன்றாக பேசி இறுதியாக ஒரு அறிக்கையை தயாரிக்க சொல்லி நான் துறையினுடைய ஆணையாளருக்கும் அதேபோல் மீன்வளத்துறை அமைச்சர் அவர் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருக்கின்றார். இன்றும் நாளையும் தொடர்ந்து அந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற இருக்கின்றது. திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைக்குள் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இறுதியாக எது காலகாலத்திற்கும் உகந்ததாக இருக்குமோ எது திருக்கோயிலுக்கும் அந்த பகுதியில் சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற மீனவ பெருங்குடி மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்குமோ அந்த திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்த உள்ளோம். இல்லை, அதுக்கு ஏற்கனவே திருக்கோயிலுடைய பாதுகாப்பை கருதி 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருக்கோயிலுடைய நிதியை மீன்வளத்துறைக்கு டெபாசிட் செய்து அந்த பணி 65% அளவிற்கு நிறைவு பெற்றிருக்கின்றது. திருக்கோயில் பாதுகாப்பு என்பது ஏற்கனவே திட்டமிட்டு அந்த பணிகள் தொடங்கப்பட்டு 6 மாத காலம் ஆகிவிட்டது. அந்த பணிகளையும் நாங்கள் ஏற்கனவே 2-3 முறை நானும் தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மீன்வளத்துறை அமைச்சர் முறையில் அதையும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு தனி வகையான பாதுகாப்பு. இப்பொழுது ஏற்படுகின்ற கடலரிப்புக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது இது ஒரு தனி. மீனவர்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பில்லை. தூண்டில் வளைவு ஏற்கனவே அமைக்கப்பட்டு விட்டது. அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். இன்னொரு புறம் ஜீவா நகர் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. இப்படி இந்த பணிகள் மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த பகுதிக்கும் எந்த பாதிப்பு வராமலும் தான் திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. மீன்வளத்துறை அமைச்சர் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் அதிக கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார். இல்லை, இப்போ நம்ம டீட்டெயிலாக போனோம்னா ஏற்கனவே 5 பேரில் 3 பேர் ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க, 2 பேர் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும்.
ஆனால் நம்ம எது காலத்தால் பாதுகாப்போ, திருக்கோயில் பாதுகாப்பு, மீனவர் நலன், வருகின்ற பக்தர்களுடைய பாதுகாப்பு அனைத்தையும் கருத்தில் கொண்டு தான் ஒரு முடிவை எடுப்போம்.